ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம், சப்பாத்தி கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 2-3 கொத்து கறிவேப்பிலை, கூடவே கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த தண்டோடவே நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மல்லி இலை, புதினா இது எல்லாமே பாதி அளவு வதங்கி இருக்கணுங்க. அந்த பச்சை வாசனை இருக்கணும், ரொம்ப அதிகமாக வதங்க விட்டுறாதீங்க. இப்போ இது கூட கடைசியாக புளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் வதக்கிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இந்த சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான கதம்ப சட்னி இட்லி, தோசைக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஆரோக்கியமான சட்னியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கதம்ப சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.